ஓகே. 5வது ஆசாரிப்பு கூடாரத்துக்காக செய்ய வேண்டும். காளையின் ரத்தத்தையும் வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேல 7 முறை தெளிக்க வேண்டும். திரசிலியின் மேல் 7 முறை ரத்தத்தை தெளிக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் தூபபீடத்தின் மேல் இருக்கும் 4 கொம்புகளில் இதை பூச வேண்டும். பலிபீடத்தில் இருக்கும் 4 கொம்புகளில் அதன் ரத்தத்தை பூச வேண்டும். மீதமுள்ள ரத்தத்தை பலிபீட தண்டையில் ஊற்ற வேண்டும். அதாவது 3வதாக ஒரு பலி நாடு இருக்கிறது அல்லவா? ஓகே. ஒரு வெள்ளாட்டுக்கடா, அந்த வெள்ளாட்டுக்கடா 3வது ஆடு, அந்த வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் தான் இப்பொழுது நாம் படித்த இந்த காரியத்தின்படி அங்கே தெளிக்கப்பட வேண்டும். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் ஆகிய 3 பகுதியும் பலியின் ரத்தத்தினாலே தெளிக்கப்பட வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்துல தூபபீடத்தின் மேல தெளிக்கப்படுகிறது. அண்ட் பிரகாரத்துல பலிபீடத்தின் மேல அந்த கொம்புகளின் மேல இந்த ரத்தம் பூசப்படுகிறது. அப்போ 3 இடங்களிலும் இந்த ரத்தமானது தெளிக்கப்பட வேண்டும், பூசப்பட வேண்டும். அது நிமித்தமாக அந்த ஆசாரிப்பு கூடாரம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 இடங்களில் 3 முறை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறத நாம பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துல 3 முறை 3 இடங்களில் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை செலுத்தி இருக்கிறார். நம்ம மத்தேயு 26வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதியில நாம் இதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை கட்டாயமா வாசிக்க வேண்டும், வேற வழி இல்லை. அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஓகே. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்ப 39வது வசனத்துல ஆண்டவர் ஒரு முறை அங்கே ஜெபிக்கிறத பார்க்கிறோம், முதல் முறை. அண்ட் 2வது முறை பார்த்தோம் அப்படின்னாக்கா 41வது வசனத்துல இருந்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவன் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இது 2வது முறை. அண்ட் 3வது முறை அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தையின்படியே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஓகே. அப்ப நம்ம இங்க பாக்குறோம், 3 முறை ஆண்டவர் ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். ரத்தத்தை சிந்துவதற்கான ஆதாரமான வசனம் லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. அப்படின்னா 3 முறை அவர் ஜெபிக்கிறார், 3 இடங்களில் ஜெபிக்கிறார். அந்த 3 இடங்களிலும் அந்த 3 முறையும் அவருடைய இரத்தத்தின் வேர்வை துளிகள் தரையில் சிந்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் ரத்தம் சிந்தப்படுகிறது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல்
பாவ மன்னிப்பு இல்லை. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே, இரத்தமே. அப்ப பாவ நிவர்த்தி செய்வது இரத்தம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வேத வசனத்துல. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்திலையும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். மத்திய 26வது அதிகாரம் 28வது வசனம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்ப இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் மன்னிக்கவும் மக்கள் எல்லாரையும் பரிசுத்தமாக்கவும் இயேசுவின் ரத்தம் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலையும் ரத்தம் சிந்தினார், கெத்செமனே தோட்டத்திலையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஸ்தோத்திரம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும், சகல மக்களுடைய பாவங்களையும், சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் அண்ட் பிரகாரம் 3 இடங்களில் அந்த காளையினுடைய ரத்தம் சிந்தப்படுவது போல, தோத்திரம் தெளிக்கப்படுவது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் 3 இடங்களில் 3 முறை தெளிக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப அந்த பாவ நிவாரண பலி நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவராகவே இருக்கிறார், பாவ நிவாரண பலியாக இருக்கிறார். அண்ட் 6வது, போக்காடாக தெரிந்து கொள்ளப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவினுடைய கொம்புகள்ல அந்த பலி செலுத்துவதற்கு முன்பாக சிகப்பு கலர்ல ஒரு ரிப்பனை கட்டி அதன் தலையின் மேல் பிரதான ஆசாரியன் தன்னுடைய 2 கைகளை வைத்து அழுத்தி அதன் மேல் இஸ்ரவேலினுடைய எல்லா பாவங்களையும் சுமத்தி, ஓகே, போக்காடு, ரைட், அதற்கான நபரிடம் அதை கொடுத்து வனாந்தரத்துல அதை கொண்டு போய் விட வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார். அந்த போக்காடினுடைய தலையின் மேல சிகப்பு கலர் ரிப்பன் கட்டப்பட்டிருக்கும். இந்த போக்காடு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, வனாந்தரத்துல அது விடப்படும். அப்படி வனாந்தரத்துல விடப்படுகிற இந்த போக்காடு உணவு இல்லாம, தண்ணீர் இல்லாம இந்த போக்காடு செத்து போகும். இந்த போக்காட்டின் மேல இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களும் சுமத்தப்படுகிறது. பலியின் ஆற்றின் மேலையும் அங்கே பாவம் சுமத்தப்படுகிறது, அது பலி செலுத்தப்படுகிறது. அந்த ரத்தம் இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது. இந்த போக்காட்டின் மேலையும் அந்த ரிப்பனை கட்டி இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தை அதன் மேல் சுமத்தி அதை போக்காடாக வனாந்தரத்துல விட்டு விடுவார்கள். பாவ நிவர்த்தி பலியாக செலுத்தப்பட்ட காளையையும் வெள்ளாட்டுக்கடாவையும் அண்ட் பாளையத்துக்கு வெளியே அந்த மீதி உள்ளதை எல்லாத்தையும் பாளையத்துக்கு வெளியே அக்னியினால சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஓகே, அந்த கழிவுகள் எல்லாம் நம்ம வேத வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா எபிரேயர் 13வது அதிகாரம் 11, 12வது வசனம், ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். பாளையத்திற்கு புறம்பே அந்த உடல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். இப்ப கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நகர வாசலுக்கு புறம்பே
அவர் பாடுபட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்க. ஊருக்கு வெளியே இருக்கும் கொல்கதா மலையின் மேல இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 3 மணி நேரம் அப்படியே அந்தகாரம் சூழ்ந்தது, இருள் சூழ்ந்தது, சூரியன் மறைந்தது. அப்ப வெளிச்சம் இல்லை, இருள் தான். ஆனா இப்ப இங்க பார்க்கிறோம், அந்த சரீரங்கள் பாளையத்துக்கு வெளியில சுட்டரிக்கப்பட வேண்டும். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து சூரிய வெப்பத்தினால, சூரிய வெளிச்சத்தினால, சூரிய உஷ்ணத்தினால அவர் சுட்டரிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படின்னா நம்ம சூரியன் எப்போது அந்தகாரப்பட்டது? 12 மணிலிருந்து 3 மணி வரை. ஓகே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது 9 மணி, காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை. அப்படின்னா இந்த 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சூரிய வெளிச்சத்தினால, அந்த வெப்பத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டரிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான பாவ நிவாரண பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 8வதாக இந்த பலி ஆராதனையை, இந்த பலி ஆராதனையை பிரதான ஆசாரியன் மட்டுமே செய்ய வேண்டும். இதுல வேற யாரும் பங்கு பெற முடியாது. இதுல அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது. அவர் மட்டுமே இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த பலி செலுத்தப்படுகிற நாள்ல மட்டும்தான் பிரதான ஆசாரியன் பாத்தீங்க அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும். அப்ப அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான். அந்த வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாரு இல்லைங்களா? அந்த சம்பவம் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த பாவ நிவாரண பலி பண்டிகை நாள்ல தான் அது நடக்கும். அன்னைக்கு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார பிரவேசிக்கிற அந்த பாக்கியம் பிரதான ஆசாரியனுக்கு அது ஒரே ஒரு முறை மட்டும்தான். இது ஆபத்தான ஒரு வாய்ப்பு. பட் அதே நேரத்துல இது சிறப்பான ஒரு வாய்ப்பு. அளவிட்ட நான் இந்த வாய்ப்பு எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், வழிகள், அதாவது இனிமையான வழிகள் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஓகே. அப்ப பிரதான ஆசாரியன் இந்த பலியின் மூலமா தான், பலியின் பண்டிகை நாள்ல தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். அப்ப இது பிரதான ஆசாரியர் மட்டுமே தான் இந்த பலியை செலுத்தணும். அந்த டைம்ல வேற யாரும் அங்கே இருக்கக்கூடாது. இதுல மக்களுடைய பங்களிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே. பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த பாவ நிவாரண பலியை அவர் செலுத்தினார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாகும் பொழுது பெரிய இடிகள், பெரிய சத்தங்கள், அங்கே மின்னல்கள் உண்டாகிறது, பெரிய காற்று வீசுகிறது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்கள். அப்போ அந்த சாகிற அந்த நேரத்துல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாகிற அந்த நேரத்துல அங்கே யாருமே இல்லை. அப்போ பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தன்னையே பாவ நிவாரண பலியாக தனியாக சிலுவிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஓகே. எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம்
மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதேபடியெனில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய பாவ மன்னிப்பின் ரட்சிப்புக்காக பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தன்னன் தனியாக அவர் செய்து முடித்து விட்டார். நாம ரட்சிப்புக்காக எந்த ஒன்றையும் செய்யவில்லை. எல்லாரும் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். தோத்திரம். அது வரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். பட் இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் அந்த கிருபாசன தண்டையில சேருகிற சிலாக்கியத்தை பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அண்ட் 9வதாக யெகோவா அப்படிங்கிற இந்த நாமத்தை யூதர்கள் தங்கள் வாயினாலே உச்சரிக்க மாட்டார்கள். ஓகே, எழுதுவார்கள். யோட்ஹே வாஹே அப்படின்னு எழுதுவார்கள் யெகோவா. ஆனா வாயினாலே உச்சரிக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக 2 நாமங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அஷேம் அப்படிங்கிற வார்த்தையும் அடோனாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பட் யெகோவா அப்படிங்கிற நாமத்தை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். ஒரு அற்புதமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகை நாள்ல போக்காடாக வண்ணாந்தரத்தில் விடப்படும் ஆட்டின் மேல பிரதான ஆசாரியன் தன்னுடைய கைகளை வைத்து 3 முறை யெகோவா என்னும் நாமத்தை பயன்படுத்துவார். சோ இந்த பண்டிகை நாள்ல மட்டும்தான், அதுவும் 3 முறை மட்டும்தான் இங்கே அவர்கள் இந்த யெகோவா அப்படிங்கிற நாமத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் யாருமே யெகோவா அப்படிங்கிற அந்த நாமத்தை, யாவே அப்படிங்கிற அந்த நாமத்தை உச்சரிக்க மாட்டார்கள். முதல் முறையாக அந்த ஆட்டின் மேலே அவர்கள் கைகளை வைத்து யெகோவாவே உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் அப்படின்னு பிரதான ஆசாரியர் தன்னுடைய ஜபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த யெகோவாவே அந்த வார்த்தையை யோட்ஹே வாவ்ஹே யாவே அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்றார். அண்ட் 2வது முறை யெகோவாவே உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உமக்கு முன்பாக அக்கிரமம் செய்து பாவம் செய்து தவறு செய்தார்கள். 2வது முறை யெகோவா அப்படிங்கிற யாவே அப்படிங்கிற அந்த நாமத்தை பிரதான ஆசாரியர் உச்சரிப்பு செய்வார். அண்ட் 3வது முறை யெகோவாவே அவர்களுடைய அக்கிரமங்களையும் அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுடைய பாவங்களையும் மறைத்துவிடும் என்று நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். அவர்கள் அப்படின்னா யாரு? இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேல் மக்களுடைய அக்கிரமங்களையும் இஸ்ரேல் மக்களுடைய மீறுதல்களையும் இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களையும் நீர் மறைத்துவிடும், மறந்துவிடும் என்று, அளவிட்டால் அழித்துவிடும் என்று நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் யெகோவாவே. இது 3வது முறை. ஆமென். ஓகே, 3வது முறையாக அவர் தன்னுடைய ஜபத்துல யெகோவா அப்படிங்கிற இந்த நாமத்தை அவர் பயன்படுத்துறார். கவனிக்கணும், வேற எங்கேயுமே யெகோவா அப்படிங்கிற நாமத்தை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இந்த ஒரே ஒரு இடத்துல இந்த ஒரே ஒரு நாள் 3 முறை பயன்படுத்துவார்கள் யெகோவா. நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது யெகோவா அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கேயுமே இல்லை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது 3 மொழிகளில் எழுதப்படுகிறது. INRI, INBI. INRI அப்படிங்கிறது லத்தீன் மொழியில, INBI கிரேக்க மொழியில, எபிரேய மொழியில யோர்ஹே வாவ்ஹே. அப்போ யோர்ஹே வாவ்ஹே அப்படின்னா என்ன? யெகோவா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை யெகோவா என்பதை வெளிப்படுத்துகிறார். தூரத்தில் இருந்த யூதர்கள் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். என்ன வாசித்தாங்க? யோட்ஹே வாவ்ஹே என்று வாசித்தார்கள். யெகோவா. இப்போ அதே நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக நாம் பெற்றிருக்கிறோம். அவர் பலியின் மூலியமாக இரத்தத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்களும் நான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறதுனால அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். நாம எப்ப வேணாலும், எங்க வேணாலும், எத்தனை முறை வேணாலும் யோட்ஹே வாவ்ஹே என்கிற அந்த யாவே யெகோவா அப்படிங்கிற அந்த நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஓகே, 10வதாக பரிசுத்த வேதாகமத்துடைய மையமும் முக்கியமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலிதான் முக்கியமானதாக இருக்கிறது, மையமாக இருக்கிறது. ஓகே, நியாயப்பிரமாணத்துடைய மைய புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா லேவியராகமம், ஆதியாகமம், யாத்திராகமம் 2 புத்தகம். அண்ட் நடுவுல லேவியராகமம். அண்ட் லேவியராகத்துக்கு அப்புறம் என்னாகமம், உபாகமம் 2 புத்தகம். அப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லேவியராகமம் என்கிற இந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா மையத்தில் இருக்கிறது. இது முக்கியமானது. ஓகே, அப்ப இந்த லேவியராகமத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவ நிவாரண பலி பண்டிகை நாளை குறித்து விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறத நாம படித்தோம், பார்த்தோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலி மையமாக இருக்கிறது, முக்கியமானதாக இருக்கிறது. ஓகே, லேவியராகமத்துடைய மைய கருத்து எது, மைய பலி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலி. ஓகே, பலிகள் மற்றும் ஆராதனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 முக்கியமானதாக இருக்கிறது. ஓகே, 5 முக்கிய காணிகைகள், 5 முக்கியமான பலிகள். ஓகே, 1வது அதிகாரத்துல 7வது அதிகாரம் வரைக்கும் லேவியராகம புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆசாரியன் ஆரோன் மற்றும் அவரது மகன்களின் நியமனம் 8வது அதிகாரத்துல 10வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் லேவியராகமம். பரிசுத்தமாக வாழுதல், பரிசுத்தம் மற்றும் அசுத்தம் அவைகளை பற்றி நம்ம 11வது அதிகாரத்துல 15வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் லேவியராகமம். அண்ட் 4வது பாவ நிவாரண பலி 16வது அதிகாரத்தில் நாம இதை பார்க்கிறோம். ஓகே, இந்த 16வது அதிகாரம் லேவியராகமத்தினுடைய மையமாக இருக்கிறதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். 5வதாக பரிசுத்தமாக வாழ்தல், இரத்தம், பலிகள், உறவுகள் மற்றும் பல காரியங்களை பற்றிய சட்டங்களும் தண்டனைகளும் 17வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் 6வது ஆசாரியன், ஆசாரியர்களுக்கான விதிமுறைகள் மற்றும் பலிகளை குறித்து 21, 22வது அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் 7வது பலிகள் மற்றும் ஆராதனைகள், பண்டிகைகள், ஓய்வு நாட்கள், ஜூபிலி ஆண்டுகள், பொருத்தனைகள் மற்றும் அர்ப்பணிப்புகள் இவைகளை குறித்து 23வது அதிகாரத்திலிருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த வேதாகமத்துடைய மையமும் முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாவ நிவாரண பலி நாள் பண்டிகை, அளவிட்டா பாவ நிவாரண பலி, இதுதான் மையமானது. தோத்திரம். இப்போ இந்த லேவியராகமத்தை 7 பகுதியாக பிரிக்கலாம்.
அப்போ மேல 3, கீழே 3, 4வதாக இந்த பாவ நிவாரண பலி 16வது அதிகாரம். இதுதான் நியாயப்பிரமாணத்துடைய மையமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி நம்ம முழு வேதாகமத்துடைய மைய புள்ளியாக இருக்கிறது. வேதாகமத்துடைய பலத்த செயல், மகிமையான செயல், மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய அற்புதம் எது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்ததுதான் முழு வேதாகமத்துடைய பலத்த தேவனுடைய செயல், மகிமையான செயல், மையமான செயல், முக்கியமான செயல். இதுதான் நம்ம ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய பலத்த செயல்கள் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? தட் மீன்ஸ் பலத்த செயல் யாருக்கு வெளிப்பட்டது? அப்ப அப்படின்னா அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. அண்ட் 11வது, இந்த பலியானது முக்கியமானது மற்றும் சிறப்பானது. பாவ நிவாரண நாள் பலிக்கும் மற்ற பலிகளுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா 5 வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதை நாம் அறிந்து கொள்ளவும் வேண்டும். ஓகே. யார் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும்? பாவ நிவாரண பலி பிரதான ஆசாரியன் மட்டும்தான் செலுத்தணும். மற்ற பலிகள் எந்த ஆசாரியர்கள் வேண்டும் என்றாலும் செலுத்தலாம். யாருக்கான பலி? பாவ நிவாரண பலி எல்லா மக்களுக்காகவும். மற்ற பலிகள் யாருக்கு வேண்டுமோ அவங்க போய் செலுத்திக் கொள்ள வேண்டும். அது பொதுவானதல்ல. நான் பலி செலுத்துறேன்னா அது எனக்கு, நீங்க பலி செலுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு. எப்பொழுது பலி செலுத்த வேண்டும்? வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான். மற்ற பலிகள் நீங்க எப்ப விரும்புறீங்களோ அந்த பலியை நீங்கள் அப்பொழுது செலுத்திக் கொள்ளலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வது 3 முறை பிரதான ஆசாரியன் மட்டுமே கட்டாயமாக செல்ல வேண்டும். ஓகே. அந்த ரத்தம் மாத்திரமே அங்கு கொண்டு செல்லப்படும். பட் மற்ற பலிகள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு செல்ல மாட்டார்கள். பாவ பலி 2 ஆடுகளிலிருந்து ஒரு ஆடு தேர்ந்தெடுக்கப்படும். மற்ற பலிகள் எது குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே பலி செலுத்த வேண்டும். அப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாவ நிவாரண பலிக்கும் மற்ற பலிகளுக்கும் மிகப்பெரிய அளவுல வித்தியாசங்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். 12வது, பாவ நிவாரண பலியின் நோக்கம் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மக்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான நோக்கம். மக்கள் பாவ நிவாரண பலியின் நோக்கம் எதுக்காக அப்படின்னா, மக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலிக்கும் அவரையே ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப இந்த பாவ நிவாரண பலியாக கிறிஸ்துவே நமக்காக கிருபாதார பலியாக மாறி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு
நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். பாவ நிவாரண பலி யூதர்களை நீதிமானாக மாற்றினது போல கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறது. ஸ்தோத்திரம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் அந்த பாவ நிவாரண பலி. அதே போல கிறிஸ்துவின் ரத்தமும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. 13வது உபவாசமும் மனம் திரும்புதலும். இந்த பாவ நிவாரண பலியின் பண்டிகை நாள்ல அவங்க உபவாசம் இருக்கணும் அண்ட் மனம் திரும்பணும். இந்த ரெண்டு முக்கியமானதாக இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளமா இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்படின்னா இந்த பண்டிகை எதற்காக அப்படின்னா, உபவாசம் இருந்து மனம் திரும்பி தன்னுடைய ஆத்துமாவை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தான் இந்த பண்டிகை. ஓகே, லேவியராகமம் 23வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த பாவ நிவாரண பலி. அப்போ கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கணும், தேவனோடு கூட வாழணும், தேவனோடு ஒப்புரவு ஆக வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அளவிட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட வாழணும், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். இது பாவ நிவாரண பலியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம இந்த பலியை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டல்முட் யோமா அப்படிங்கிற ஒரு புத்தகம், டல்முட் அப்படிங்கிற புத்தகம், அதுல யோமா 5a அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த யோம் கிப்பூர் பலிகள் தற்காலிக செயல்திறனை மட்டுமே கொண்டிருக்கிறது. இந்த டல்முட்டை பற்றி நான் உங்களுக்கு பிறகு பேசுறேன் மறுபடியுமாக. இப்போது இது நம்ம உள்வாங்கிக்கலாம். இந்த டல்முட் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல யோமா அப்படிங்கிற அந்த பகுதியில 5a என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாவ நிவாரண பலி பண்டிகை நாள்ல செலுத்தப்படுகிற இந்த பலி ஜஸ்ட் தற்காலிகமானது, ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப இது டெம்பரவரி அப்படின்னு சொல்லுது. ஆனால் கிறிஸ்துவின் பலி பூரணமானது, நிச்சயமானது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவ நிவாரண பலி ஒவ்வொரு வருஷமும் செலுத்தணும். பட் கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பலியாகவில்லை, ஒரே தரம் பலியாகி, ஸ்தோத்திரம், ஒரே பலியினாலே எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய பாவங்கள் அதன் மூலியமாக மன்னிக்கப்படுகிறது. ஆசாரிப்பு கூடாரத்துடைய திரை மகத்துவமும் முக்கியமான இடம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஆசாரியன் மட்டுமே அங்க போக முடியும், அந்த இடத்தை பார்க்க முடியும், அந்த இடத்தை அனுபவிக்க முடியும்.
மத்தேயு 27 நம்ம பார்க்கிறோம், 50 வசனத்திலிருந்து 51 வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமா கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கன்மலை பிளந்தது. Praise the Lord. Hallelujah. இதுவரை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார இருக்கிற அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை, அந்த பிரசனத்தை, அந்த அனுபவத்தை ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அதை அனுபவித்தார்கள். அந்த பாவ நிவாரண பலியின் பண்டிகை நாள்ல பிரதான ஆசாரியன் மட்டுமே. Praise the Lord. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் பாவ நிவாரண பலியின் மூலியமாக நீங்களும் நானும் அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை, அந்த பிரசனத்தை, அந்த வல்லமையை, அந்த மாட்சிமையை, praise the Lord, hallelujah, நீங்களும் நானும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் மாத்திரம் அல்ல, அன்றைக்கு ஒரே ஒரு நபர் இந்த மகிமையை, இந்த பாக்கியத்தை அனுபவித்தார். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான். பட் இன்னைக்கு praise the Lord, hallelujah, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபர்களும் கிறிஸ்துவின் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை, praise the Lord, எல்லா நாளும், எல்லா இடத்துலையும், எல்லா வேலையும் நீங்கள நானும் அனுபவிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். hallelujah. வாவ், எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மகிமை, எவ்வளவு ஆச்சரியம். இந்த பாக்கியம் இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் சபையே, புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளே, ஊழியர்களே, தலைவர்களே, இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. கர்த்தருடைய வாசஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் மட்டுமே. பட் இன்றைக்கு அல்லேலூயா, கூடி வருகிற எல்லா இடத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என் மகிமை இருக்கு, என் மகத்துவம் இருக்கு, என் பிரசனம் இருக்கு, என் வல்லமை இருக்கு, நான் இருக்கிறேன். வாவ் வாவ், எவ்வளவு ஆச்சரியமானவை. கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியின் மூலமாக இதை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த பாக்கியத்தை வருஷத்துக்கு ஒரு முறை அவர் ஒருத்தர் மட்டும்தான் அனுபவித்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிகப்பு கயிறு வெள்ளையாக மாறுகிறது. செருபாபேல் 2வது ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். அவர் கட்டி முடிச்ச ஆலயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவுல இந்த பாவ நிவாரண பலி நாள் பண்டிகையின் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆலயத்தினுடைய கதவுல சிகப்பு கலர்ல ஒரு கயிறை கட்டி தொங்க விடுவாங்க. தூரத்துல இருந்து வெளியில இருந்து பார்க்கிறபடி அந்த கயிறு தொங்கி கொண்டிருக்கும். சிகப்பு கலர்ல கயிறு. இந்த பலி செலுத்தி முடித்த பிறகு அந்த சிகப்பு நிற கயிறு என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னவாக மாறி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை நிறத்திற்கு மாறி இருக்கிறது. இது ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பலி செலுத்தப்படுகிற, இந்த பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிற அந்த நாள்ல ஆலயத்தினுடைய கதவுல ஒரு சிகப்பு நிற கயிறை கட்டி தொங்க விடுவார்கள். அந்த கயிறு இந்த பலி செலுத்தப்பட்ட, இந்த பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்ட பிறகு அந்த சிகப்பு நிற கயிறு வெள்ளையாக மாறும். இது ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேலர்கள் கடைபிடித்தார்கள். அது அப்படியே மாறி இருக்கிறது. இதை பற்றி பாத்தீங்க அப்படின்னா,
டால்முட் அப்படிங்கிறதுல யோமா அப்படிங்கிற பகுதியில 6வது அதிகாரத்தினுடைய 8வது காரியத்துல ரஃபாய் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்தில் கட்டப்பட்ட சிகப்பு கயிறு வெள்ளை நிறத்திற்கு மாறியது என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த டல்மூட் அப்படிங்கிற புத்தகத்துல யோமா அப்படிங்கிற பகுதியில 6வது அதிகாரம் 8வது வசனத்துல ரஃபாய் இஸ்மாயில் அப்படிங்கிறவர். ஓகே, அது போலவே போக்காடாக விடப்படும் ஆட்டின் தலையிலும் சிகப்பு நிற கயிறை கட்டி வனாந்தரத்துக்கு அனுப்பி விடுவார்கள். அந்த ஆடு வனாந்தரத்துக்கு போகிற வரை அதை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அது வனாந்தரத்துக்கு போய் சேரும் பொழுது அந்த சிகப்பு நிற கயிறும் வெள்ளை நிறத்திற்கு மாறும் என்கிற நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்ததாக ரஃபாய் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் டல்முட் யோமா 6:8 இதை குறித்து எழுதியிருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். ஹல்லேலூயா. அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல ஆகும், வெள்ளையாக மாறும். சிகப்பு வெள்ளையாக மாறுகிறது. பாத்திரம். ஆக நம்முடைய கொடூரமான பாவங்களை கிறிஸ்து இயேசு மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். சரி, இப்ப இங்க வரலாம். அந்த கயிறும் ரிப்பனும் கிபி 70ல செருபாபேல் கட்டிய ஆலயத்தை ரோமர்கள் இடிச்சு போட்டுறாங்க. கிபி 70ல ஆலயம் இடிக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த கயிறு பரிசோதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் கட்டப்படுகிறது அல்லவா அந்த ஆலயத்தினுடைய கதவுல. அந்த கயிறை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. கிபி 70ல ஆலயம் இடிக்கப்படுவதற்கு 40 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளையாக மாறின அந்த கயிறு மறுபடியும் அது வேறு நிறத்திற்கு மாறவில்லை. அது ஒன்ஸ் வெள்ளையாய் மாறினதாகவே இருக்கிறது. பட் ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னா, சிகப்பு கட்டப்படும், அது வெள்ளையாக மாறும், மறுபடியும் அது சிகப்பாக மாறும். பட் இங்க அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, டெஸ்ட் பண்ணி போகும்போது 40 வருஷத்துக்கு முன்பாக அது வெள்ளையாக மாறியது, மறுபடியும் பழைய நிறத்திற்கு மாறவில்லை என்று அந்த கயிறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி குறிப்பு யூதர்கள் பயன்படுத்துகிற டல்மூட் அப்படிங்கிற புத்தகத்துல யோமா என்கிற பகுதியில 39b இதை குறித்து விரிவாக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஏதோ குருட்டாம் போக்குல பேசுறது இல்லை இது. ஓகே, ரைட். இயேசு கிறிஸ்துவுடைய பலிக்கு பிறகு செலுத்தப்பட்ட எந்த பாவ நிவாரண பலியும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த வெள்ளை சிகப்பாக மாறல அப்படின்னா பலி அங்கீகரிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அப்பொழுது தாமே அந்த கயிறு வெள்ளையாக மாறியது. அதற்கு பிறகு அது சிகப்பாக மாறவில்லை. அப்படின்னா கிறிஸ்துவின் பலிக்கு பிறகு அதுக்கு பிறகு செலுத்தப்பட்ட எந்த பலியும் அங்கீகரிக்கப்படவில்லை, கணக்கில் இல்லை. பாவ மன்னிப்புக்கான பரிசுத்த பலி இயேசு கிறிஸ்துடைய பலி மட்டுமே. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மெனோரா கூட கிறிஸ்து இயேசுவின் மரணத்திற்கு பிறகு எரியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. வாவ் 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 வாவ். இப்ப இது எல்லாமே அந்த தல்மூட்ல இருக்கிறது. ஓகே, இந்த டல்மூட்டை குறித்து கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த டல்மூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை புத்தகம். இந்த புத்தகம் 3 வகையான மக்களுக்காக இந்த டல்மூட் அப்படிங்கிற புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்களுக்காக நம்பர் 1, நம்பர் 2 நீதிமான்களுக்காக,
அண்ட் நம்பர் 3, நடுநிலையானவர்களுக்காக. நடுநிலையானவர்கள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நல்ல பழக்கமும் இருக்கு, கொஞ்சம் கெட்ட பழக்கமும் இருக்கு, கொஞ்சம் நல்ல குணமும் இருக்கு, கொஞ்சம் கெட்ட குணமும் இருக்கு. அப்போ இவங்க தான் நடுநிலையாளர்கள். 2ஆம் கட்டாங்க சொல்லலாம் அவங்கள. ஓகே. ஆமா, இந்த அனனும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள். அப்ப இந்த புத்தகம் வந்து இந்த 3 குழுவினர்களுக்காக, துன்மார்க்கர்கள், நீதிமான்கள், நடுநிலையாளர்களுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த டல்முட் அப்படிங்கிற இந்த வாழ்க்கை புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லா நீதிமான்களும் வாழ்வதற்காக எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். எல்லா துன்மார்க்கர்களும் மரிப்பதற்காக எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். நடுநிலையானர்கள் ரோஸ் அசானாவிலிருந்து யோம் கிப்பூர் வரை இடநீக்கம் செய்யப்பட்டு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த டல்முட் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து யூதர்கள் யாருடைய சட்டத்தை யார் சொல்வதை கேட்கிறாங்க அப்படின்னா, சினகாக் மூலியமாக சொல்லப்படுகிறதை மட்டும்தான் அவர்கள் அங்கீகரிப்பார்கள். இந்த டல்முட் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சினகாக் மூலியமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. சினகாக்ல இந்த புத்தகத்தை வாசிக்கிறார்கள். அப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம இந்த டல்முட்ல தான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆலயத்தில் கதவில் தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த கயிறும், அந்த போக்காடாக விடப்பட்ட அந்த ஆட்டின் தலையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த சிகப்பு ரிப்பனும் வெள்ளையாக மாறும். அது கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அப்படி மாறவில்லை என்று. அப்ப அப்படின்னா இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், அவர் பாவ நிவாரண பலியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் 15ஆவதாக, ஏற்கனவே 14 காரியத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த பாவ நிவாரண பலியை பற்றியதான விளக்கங்கள் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து போன வாரம் நம்ம வந்து பார்த்துட்டோம். 15ஆவதாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரதான ஆசாரியன், மக்கள், ஆசாரிப்பு கூடாரம் ஆகிய 3ம் பரிசுத்தமாக வேண்டும். ஓகே. அப்ப பிரதான ஆசாரியன் பரிசுத்தம் அடைவதற்காக ஒரு காளை பலி செலுத்தப்பட வேண்டும். மக்கள் பரிசுத்தம் அடைவதற்காக 2 வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்தப்பட வேண்டும். ஆசாரிப்பு கூடாரம் பரிசுத்தம் அடைவதற்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை பலி செலுத்த வேண்டும். அப்ப இந்த 3 காரியங்கள் பரிசுத்தம் அடைவதற்காக பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஓகே. இதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 23வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதியில ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தை நிமித்தமும் கொலைபாதக நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசு விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவில் அறையும் என்று கூக்குலிட்டார்கள். கவனிக்கணும், 22வது வசனம். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டார்கள். 3வது முறை கேட்டுக்கொண்டார்கள். ஓகே. அப்ப அப்படின்னா இங்க நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் பிரதான ஆசாரியனுடைய தூண்டுதலின் பேரில் 3 முறை இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 3 முறை. அப்ப அப்படின்னா நம்ம இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பிரதான ஆசாரியனை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு பலி,
மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு பலி, அண்ட் ஆசாரிப்பு கூடாரத்தை பலி செலுத்த ஒரு பலி, 3 பலி. ஆக இங்க 3 முறை இயேசுவை சிலுவையில் அறையும்படி மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். அண்ட் பாவ நிவாரண பலியினுடைய கடைசி பாயிண்டாக 16வது பாயிண்ட், அந்த பாவ நிவாரண பலி யோம் கிப்பூர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோம் கிப்பூர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோம் அப்படின்னு சொன்னா நாள் அப்படின்னு அர்த்தம். கிப்பூர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைக்க, துடைக்க, மன்னிக்க, பரிகாரம் செய்ய, ரத்து செய்ய, ஒப்புரவாக்க, பரிசுத்தப்படுத்த, சாந்தப்படுத்த, சமாதானப்படுத்த அப்படின்னு அர்த்தம் கிப்பூர் அப்படின்னு சொன்னா. இதை இன்னும் நம்ம தெளிவா பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோம் கிப்பூர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாவங்களை மறைக்கிற நாள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் பாவங்களை துடைக்கின்ற நாள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் பாவங்களை மன்னிக்கிற நாள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் பாவங்களுக்காக பரிகாரம் செய்கின்ற நாள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் பாவங்களை ரத்து செய்கின்ற நாள். இந்த பாவ நிவாரண பலி செலுத்துகிற இந்த நாள் யோம் கிப்பூர் அப்படின்னா எவ்வளவு ஆழம் நிறைந்த ஒரு பண்டிகை இது. ஆண்டவர் இதை அனுசரிக்கும்படி சொன்னார். இது யூதருடைய பண்டிகை அல்ல, இது கர்த்தருடைய பண்டிகை. நம்ம ஏற்கனவே பல முறை இதை நம்ம பார்த்திருக்கிறோம். லேவியராகமம் 23வது அதிகாரத்துடைய 1வது 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பண்டிகை அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா பாவங்களை மறைக்கிற நாள் யோம் கிப்பூர். அதாவது பாவ நிவாரண பலி நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாவங்களை மறைக்கிற நாள், பாவங்களை துடைக்கிற நாள், பாவங்களை மன்னிக்கிற நாள், பாவங்களை பரிகரிக்கிற நாள், பாவங்களை ரத்து செய்கிற நாள் அப்படின்னு அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் தெளிவா பார்த்தோம் அப்படின்னா பாவங்களை மன்னித்து தேவனோடு கூட ஒப்புரவாகும் நாள், தேவனோடு கூட இணைக்கப்படுகிற நாள், அண்ட் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற நாள், பரிசுத்தம் அடைகிற நாள், பாவங்களை துடைத்து தேவனுடன் மனிதனை சமாதானப்படுத்துகிற நாள், பாவங்களை பரிகரிப்பதின் மூலமாக தேவ கோபாக்கனையை சாந்தப்படுத்துகிற நாள். ஓ மை காட்! யோம் என்றால் நாள் என்ற அர்த்தம், கிப்பூர் என்றால் இன்னும் பல அர்த்தங்கள். மீட்கும் தொகை, உயிரின் விலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பாவத்தால் விற்கப்பட்டிருக்கும் நம்மை மீட்பதற்காக தொகை செலுத்தப்படுகிற நாள். ஓ மை காட்! பாவத்தால் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கும் நமக்கு விலை கொடுத்து மீட்கப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. இஸ்ரேல் மக்கள் இந்த பலியின் செலுத்துகிற அந்த நாளில் அவர்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தப்படுகிறது. அவர்கள் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு ஆழமான முக்கியமான ஒரு நாள் இந்த நாள், இந்த பண்டிகை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய மிருகங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அல்லேலூயா. மனம் திரும்புதல், ஆராதனை, நற்செயல்கள் செய்தல்,
இந்த 3 காரியங்கள் அடங்கியது தான் இந்த பண்டிகை. மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக வேணும், தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும், நற்செயல்கள் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு நற்செயல்கள் செய்து ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும். இதுதான் இந்த பண்டிகையினுடைய மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது.